எல்லாரும் குருத்தொலையை தூக்கிட்டு ஓசன்னா ஓசன்னான்னு கத்திட்டு போறாங்க பாருங்க. அர்த்தம் தெரியாம இப்போ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டவங்க அதை செய்ய மாட்டாங்க இல்லையா? தெரியாதவங்க தான் திரும்ப திரும்ப என்ன செய்வாங்க, செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆவியானவர் நமக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்துட்டார். முதல்ல ஓசன்னா என்னன்னு தெரியுமா? தமிழ் வார்த்தையாது ஓசன்னான்னு சொல்றோம்ல. இன்னைக்கு எல்லாரும் சொல்லியிருப்பாங்க குருத்த ஓசன்னா ஓசன்னா ஓசன்னாம்பாங்க. ஓசன்னாங்கிறது தமிழ் வார்த்தையா? முதல்ல அர்த்தம் தெரியுமா யாருக்காவது? ஓசன்னா அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சொல்லுங்க. கரெக்ட். ஓசன்னா அப்படின்னா கிங்ஸ்டன் பிரதர் கரெக்டா சொன்னாங்க, எங்களை ரட்சியும். இதை யார் சொல்லணும் சொல்லுங்க? எங்களை ரட்சியும்னு யார் சொல்லணும்? ரட்சிக்கப்படாதவங்க சொல்லணும். அப்ப வாழ்நாள் முழுக்க ஒரு கூட்டம் இதை சொல்லிக்கொண்டே இருக்கிறது, சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அங்க இருந்து துக்கப்பட்டுக்கிட்டு இருப்பாரு. ஏன்டா நான் தான் உயிரே கொடுத்து ரட்சித்துட்டேன்னா இன்னொரு ரட்சிப்பு உனக்கு என்னத்துக்கு அப்படிம்ப? ஏன்னா உயிரை கொடுத்துட்டேன்ல உனக்காக, சிலுவை சுமந்துட்டேன், ரத்தம் சிந்திட்டேன், நான் உனக்கு என் ஜீவனையே தந்துட்டேனே, உன்னை ரட்சித்து விட்டேனே, நீ ரட்சிக்கப்பட்டு விட்டாயே, இன்னும் கத்திக்கிட்டு இருக்க ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. ஓசன்னா என்ன? எங்களை ரட்சியும்னு அர்த்தம். ரட்சிக்கப்படாதவர்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை. கரெக்டா அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. சொல்ற எல்லாரும் கரெக்டா தான் சொல்றாங்க. ஏன்? அவங்க ரட்சிக்கப்படல. ஆனா ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் இதை கொண்டாடவே கூடாது. ஏன்னா இந்த கீழே வாசிங்க, அந்த வாசித்தீங்கல்ல, கொண்டாடுறவனுக்கு பக்கத்துல ஒருத்தன் வியாபாரம் நடத்திக்கிட்டு இருக்கான் பாருங்க. இங்க எல்லாம் ஓசன்னாங்க. இப்ப கழுத மேல ஏறி வாராரு ஏசப்பா, எல்லாரும் ஓசன்னா ஓசன்னான்னு கூப்பிட்டு வராங்க. அது மெய்யான வார்த்தை. ஏன்னா ஏசப்பா இருந்த நாட்கள்ல ரட்சிப்பு இல்ல. அவர் உயிரோட இருக்காரு, ஜனங்கள் ரட்சிக்கப்படல, கட்டப்பட்டு கிடக்குறாங்க அவங்க எல்லாரும். இனிமே ரத்தம் சிந்தினா மட்டும்தான் ரட்சிப்பு கிடைக்கும். அவர் அங்க உயிரோட இருக்காரு. உயிரோட இருக்கிறவரை ஓசன்னா பாடி பாடலாம். இப்ப அவரு மரித்து நமக்காக உயிர்த்து இப்ப சொல்ல வேண்டிய வார்த்தை ஓசன்னா கிடையாது, மாரநாதா. அதான் இப்ப சொல்லணும். யாராவது சொல்றாங்களா? எந்த சபையிலேயே சொல்றாங்களா? எல்லா சபையிலையும் எல்லா காங்கிரிகேஷன்லையும் ஓசன்னா ஓசன்னா இன்னைக்கு வரைக்கும் ஒலிக்கு. ஆனா மாரநாதா தான் இப்ப சொல்ல வேண்டிய வார்த்தை. மாரநாதான்னா என்ன அர்த்தம்? கர்த்தராகிய இயேசுவே சீக்கிரம் வாரும்னு அர்த்தம். இதை யாராவது சொல்றாங்களா? ஏன்னா சொன்னா அவங்க பொழப்பு போயிடும். இயேசு வருகிறார்னு சொல்லிட்டா ஜனங்கள் என்ன ஆயிருவாங்க? பரிசுத்தப்பட ஆரம்பிச்சிருவாங்க. சத்தியம்னா என்னன்னு தெரிஞ்சு போகும். இயேசுவே வாரும்னா வருகைக்கு ஆயத்தப்படணும். வருகைக்கு ஆயத்தப்படணும்னா பாவம் செய்யக்கூடாது. பாவம் செய்யலன்னா இந்த உலகத்துல எப்படி சந்தோஷத்தை கொண்டாட? அதனால மாரநாதாவை மறைச்சிட்டு ஓசன்னாவை வெளியே கொண்டு விட்டான். அதை நினைவு கூற சொல்லுகிறார். அப்படின்னா எதை? கீழே நான் வரும் அளவும் அதை விட்டுறக்கூடாது. எங்க பார்த்தாலும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த வருகை, அந்த வருகையின் சத்தியம்தான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. அவர் வரும் அளவும் அதை நினைவு கூறுங்கள். அப்படின்னா திரும்ப திரும்ப என்னை ரட்சியும். இந்த கிறிஸ்துமஸுக்கு சொல்லுவாங்க பாருங்க. அன்னைக்கு ஒரு வீடியோ அனுப்புனாங்க. ஒரு பிஷப் வீட்டில் போய் இன்று உங்கள் வீட்டில் கிறிஸ்து இயேசு பிறந்திருக்கிறார்னா அவர் அல்லேலூயா ஆமென் அப்படிங்கிறார். அப்ப இன்னைக்கு தான் பிறந்தாரா? கிறிஸ்து இயேசு என் வீட்டிலே இன்னைக்கு தான் பிறந்தாரா? நான் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டேனோ அன்றைக்கே கிறிஸ்து இயேசு என் இருதயத்துல பிறந்துட்டார். இனிமே திரும்ப திரும்ப அதை நான் நினைவு கூற தேவையில்லை. யாரு நினைவு கூறணும் சொல்லுங்க? யார் நினைவு கூறணும்? நினைவு கூறுவது யார் செய்ய வேண்டிய வேலை? சரியான மறந்தவங்க தான் நினைவு கூறணும். மறக்காதவர்கள் நினைவு கூற. எனக்கு தெரியும் இயேசு எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக சிலுவை சுமந்தார், எனக்கு தெரியும்ல. தெரியாதா? எனக்கு எனக்கு தெரியும்ல. இது யாருக்கு சொல்லணும்? அமேசான் காட்டுக்குள்ள ஒருத்தன் கிடக்காம பாருங்க, ஆண்டவர்னா யாருன்னு தெரியாம அவன்கிட்ட போய் சொல்லலாம். இன்று இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, ரட்சிங்க, இயேசு பிறந்திருக்கிறார், இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறார், இதை சொல்லலாம். இப்ப அவன்கிட்ட நம்ம இயேசுனா யாருன்னே தெரியாது. ஆனா இன்னைக்கு அத்தனை பேருக்கும் இயேசுனா யாருன்னு தெரியும். காரணம், நீங்க வாழ்ந்திருப்பது இடைக்காலம் அல்ல, கடைசி காலத்துக்கு வந்துட்டீங்க. கடைசி காலத்துல வருகிற ஜனங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை மாரநாதா. அவர் வர்றாரு. அப்போஸ்தலர்கள் என்ன செஞ்சாங்க? அப்போஸ்தலர்கள் என்ன செஞ்சாங்க? ஏசப்பா பரலோகத்துக்கு ஏறி போறாங்க. இப்போ அவங்க எல்லா அப்போஸ்தலரும் என்ன செஞ்சாங்க? சொத்து பத்தெல்லாம் வித்துட்டு அவ எப்ப வருவார்னு காத்திருந்தாங்க. அப்போ ஒரு தூதர் வந்து சொல்றான், சும்மா வானத்தை அண்ணாந்து பார்த்துட்டு நிக்காதீங்க, அவர் வர வேண்டிய நேரத்தில் வருவார், நீங்க மட்டும் ரட்சிக்கப்பட்டா போதுமா?
அப்போஸ்தலராகிய நீங்க மட்டும் ரட்சிக்கப்பட்டா போதுமா? இந்த ஊர் ரட்சிக்கப்பட வேண்டாமா? இந்த உலகம் ரட்சிக்கப்பட வேண்டாமா? போய் சுவிசேஷத்தை அறிவிங்க போங்க. நீங்க வானத்தையே அண்ணாந்து பார்த்துட்டு எந்த சுவிசேஷத்தை அறிவிக்க சொன்னாங்க? திரும்ப திரும்ப இயேசு பிறந்தார், திரும்ப திரும்ப இயேசு மரித்தார், இதைத்தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்காங்க. திரும்ப 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 சொன்னதையே சொல்லி அந்த ரெக்கார்டு உடஞ்சு போச்சு. இந்த ஓட்டர் ரெக்கார்டுன்னு சொல்லுவாங்க, குத்து விழுந்த ரெக்கார்டு சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்கும். ஆமா, சின்ன பிள்ளைல நான் அந்த ரெக்கார்ட் பிளேயர் வச்சிருப்பேன். அவன் எங்க அண்ணன் எனக்காக வாங்கிட்டு வந்தான், எங்க மூத்த அண்ணன். ரெக்கார்ட் பிளேயர் வீட்டில் பாட்டு போடுவேன். அவன் எங்க கல்யாணம் வீட்டுனாலும் பாட்டு போட போயிருவேன். அங்க அந்த குத்து விழுவும் அந்த ரெக்கார்டில் சுத்திக்கிட்டே இருக்கும்போது சொன்ன வார்த்தையை திரும்ப சொல்லும். உடனே லேசா அப்படி அப்படி நவுட்டி வைக்கணும் அதை. ஆமா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. அந்த மாதிரி எனக்கு கிறிஸ்தவம் என்ன ஆயிட்டு, ஓட்ட விழுந்த ரெக்கார்ட் ஆயிட்டு. அதே கிறிஸ்துமஸ், அதே குட் ஃப்ரைடே, அதே ஈஸ்டர் என்ன நினைவு கூறுகிறோம். கரெக்ட், நினைவு கூறுங்க. ஏன்னா மறந்துட்டீங்க நீங்க. மறந்தவர்கள் நினைவு கூறுங்கள், நினைவிலே வைத்திருப்பவர்கள் மாறனாதா சொல்லுங்கள். அவ்வளவுதான். எனக்கு நினைவு இருக்கு, என் தேவன் எனக்காக மரிச்சார். நான் அதை திரும்ப நினைவுபடுத்த அவசியமே கிடையாது. ஏன்னா நான் மறக்கல. எனக்காக அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டதை நான் மறக்கவே இல்லை. நான் இன்னைக்கும் என் ஜெபம், என் முழக்கம் என்னன்னா, என்னை போன்றோர் முழுக்க முடியுது. பெரிய ஆதங்கம். நான் ஏற்கனவே 18 வருஷத்துக்கு முன்னாடி பேசியிருக்கேன். ஆமா, எல்லா ஜனங்களும் இன்னைக்கு கையில குருத்தோலையை பிடிச்சுக்கிட்டு ஓசன்னா ஓசன்னா எங்களை ரட்சியும், எங்களை ரட்சியும். அவர் தான் சிலுவையில ரத்த, அது உண்மை. அவங்க சொல்லலாம், அவங்க சொல்லட்டும், அவங்க ரட்சிக்கப்படல. ஆனா ரட்சிக்கப்பட்ட ஆவிக்குரிய சபையில இதை சொல்லவே கூடாது. எப்ப சொல்லலாம்? நீ பாவத்திலே கிடந்தா சொல்லிக்கிட்டே இரு, உனக்கு மீட்பும் வராது. ஏன்னா அவர் ஒரு தடவை ரத்தம் சிந்தி உன்னை மீட்டெடுத்து விட்டார். நாய் திரும்ப தின்ற மாதிரி, கக்கனதை திரும்ப தின்ற மாதிரி திரும்ப திரும்ப கக்கி, திரும்ப திரும்ப தின்னு, திரும்ப திரும்ப கக்கு, திரும்ப திரும்ப தின்னு. அப்படி கிடையாது. அதல்ல கிறிஸ்தவம். இப்ப ஒரே எய்ம், அவருடைய வருகை, அவ்வளவுதான். நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலும் நீங்களா, நீங்க எல்லாம் எப்படி இருக்கணுமா? அதுதாங்க இப்ப தேவை. இப்ப தேவை அதுதாங்க. சும்மா நம்ம திருவிருந்தல சொல்றோம், அவர் வரும் அளவும் இதை நினைவு கூறுங்கள். அது எதுக்காக? அன்னைக்கு மட்டும். ஆமா, இது ரொட்டி கிடையாது, இது ரசம் கிடையாது. இது என்னது? இயேசுவின் சரீரம், இயேசுவின். சில பேர் அப்பந்த சும்மா அவன் பாட்டு அள்ளி வாயில போட்டுருவான். அன்னைக்கு அவன் நினைவு கூற அவசியமும் கிடையாது. அவனுக்கு தெரியும், அவனுக்கு தெரியும். மாசம் மாசம் ஆபோஜனம் எடுக்கும், மாசம் மாசம் இது ரொட்டி கிடையாது, மாசம் மாசம் இது ரசம் கிடையாது, மாசம் மாசம் கொடுக்கப்படுவது இயேசுவின் சரீரம், இயேசுவின் ரத்தம். எனக்கு தெரியும் இல்ல ஐயா. ஒரு பிள்ளை ஏற்கனவே 10ஆம் கிளாஸ் பரீட்சை எழுதி பாஸ் ஆகி போயிட்டு, திரும்ப ஏன் 10ஆம் கிளாஸ் பரீட்சைக்கு வந்து உட்காரணும் தலையெழுத்தா? அடுத்து +1 +2 போக வேண்டியதானே? இன்னும் 1ஆம் கிளாஸ்லயே உட்கார்ந்துக்கிட்டு எழுதின பரீட்சையவே எழுதிக்கிட்டு, அப்ப நீ ஃபெயில் ஆகிட்டே இருக்கான்னு அர்த்தம். எழுதும்ல ஒரு பிள்ளை 10ஆம் கிளாஸ் பரீட்சை திரும்ப திரும்ப எழுதும். எந்த பிள்ளை? ஃபெயில் ஆகிற பிள்ளை தான் எழுதும். பாஸ் ஆகி போன பிள்ளை எதுக்குப்பா எழுதுது? நீ பாஸ் ஆயிட்ட இயேசுவின் ரத்தத்தால. விலை மதிக்க முடியாத ரத்தத்தை சிந்தி நீ பாஸ். ஆமா, நீ என்ன ஞானஸ்நானம் நடத்தியோ நீ பாஸ் ஆயிட்ட. திரும்ப திரும்ப அதே சோகம். ஏன்னா நானும் ஒரு காலத்து அங்கிருந்து வந்தவன் தானே. 40 நாள் உபவாசம் இருப்பேன், தாடி வளர்ப்பேன். ஆமா, தாடி வளர்ப்பேன், மூக்கு போய் சிலுவை பாதை சொல்லுவேன், எல்லாம் சொல்லுவேன். நான் அங்கிருந்தா வந்திருக்கேன். ஆனா ஆவியானவர் சத்தியத்தை வெளிப்படுத்திய பிறகு இது தவறு. நம்ம நினைவு கூறணும். நினைவு கூறுகிற நீ மனம் திரும்பணும், அது முக்கியம். வருஷ வருஷம் நினைவு கூறுதல். 40 நாள் உபவாசம். ஈஸ்டர் அன்னைக்கு ஃபுல்லா தண்ணி அடிக்கணும், என்ஜாய். பிரியாணி சாப்பிடு, தண்ணியை சாப்பிடு, சாராயம் கூடி, எல்லாம் செய். அப்போ 40 நாள் உபவாசம் என்ன மண்ணா போச்சா? நாசமா போச்சு 40 நாள் உபவாசம். நீ ஈஸ்டர் அன்னைக்கு திரும்ப தண்ணி அடிச்சிட்டீங்கன்னா நாசமா போச்ச உபவாசம். அப்ப என்ன? கர்த்தர் எனக்கு நினைவு கூற சொன்னது என் இருதயத்தில் நான் வச்சு, அவர் வரப்போறார், அதை மட்டும் நினைவு கூறிக்கிட்டே இருங்க. அதை மறந்துடாதீங்க. ஏன்னா அவர் வரல இன்னும். நான் வருமளவும் நினைவு, நான் வரும் அளவும். அப்ப அது வரைக்கும் மரணதா மரணதா இதை சொல்லலாம், இது தப்பே கிடையாது. மாரநாதாவுக்காக கன்வென்ஷன் வைக்கலாம். எப்படி? ஒரு கன்வென்ஷன் கிரவுண்ட் கூட்டி, ஜனங்கள் எல்லாம் கூட்டி, எல்லாம் வானத்தை பாரு, எல்லாம் வானத்தை பாரு, சொல்லு மாரநாதா அப்படின்னா எல்லாரும் ஒன்னா சொல்லுங்க, இயேசுவே சீக்கிரம். ஏன்னா உபத்திரவ காலம் நெருங்கிக்கிட்டு இருக்கு, உபத்திரவ காலம் நெருங்கிக்கிட்டு இருக்கு, கொடுமை வரப்போகுது. அதுக்கு முன்னால தப்புறதுக்காக தேவன் இந்த சத்தியத்தை தூக்கி நம்ம கையில கொடுத்துட்டார். ஆனா இதுல நமக்கு பிடிச்சதை மட்டும் எடுத்துக்கிட்டு
நமக்கு பிடிக்காதது, நமக்கு புரியாதது இதெல்லாம் கீழே போட்டோம். நம்ம தெய்வ ஜனமே, எக்காலத்திலும் ரொம்ப முக்கியம் நீங்க கிறிஸ்துவோடு இருப்பது தான். நீங்க கர்த்தரோடு இருப்பதா. நீங்க கொண்டாடுறீங்க எல்லாம் சரிதான், திருவிழா கொண்டாடுங்க, அதை செய்றீங்க. ஆனா கர்த்தர் இதெல்லாம் நான் அருவருக்கேங்கிற அந்த வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா 12வது வசனத்துல இயேசு, அதை வாசிங்க 12வது வசனத்தை, மத்தேயு 21:12. இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களுமாகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து, என்னுடைய வீடு ஜெப வீடு எண்ணப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்றார். கர்த்தருடைய வீடு என்ன வீடு? இப்ப என்ன நடக்கும்? பெரிய பெரிய சர்ச்சில் பார்த்துருக்கீங்களா? பெங்களூர்ல, பாம்பேல எல்லாம் இன்னைக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, தூத்துக்குடியிலும் சில சபைகள் நடக்கும். வெளியே ஃபுல்லா பலூன் விற்கிறவன், அந்த டீ காபி விற்கிறவன், இன்னைக்கெல்லாம் டீ கடை ஓப்பன் ஆயிரும். இந்த கிறிஸ்மஸ், குட் ஃப்ரைடே, ஈஸ்டர் நைட் பீரியட்லாம் வைக்கும் பாருங்க, வெளியே ரோட்ல டீ கடை புதுசு புதுசாக முளைச்சிரும். சடமாட்டி விற்கிறவன், பலூன் விற்கிறவன், இவன் எல்லாம் வந்துருவான் சர்ச்சுக்குள்ள. ஆண்டவர் நாட்களே நடந்துச்சு. இங்க எல்லாம் ஒரு கூட்டம் ஓசன்னா சொல்லிட்டு வருது, சந்தோஷமா வராரு. ஆமா, நான் தான் ரட்சிக்க வர்றேன், நான் இப்ப சிலுவையில் அடிக்கப்பட போறேன், நான் ரட்சிக்கப்படுங்க நீங்கெல்லாம் அப்படின்னு சுவிசேஷத்தை சொல்ல கழுதையில வரார். இன்னொரு கூட்டம் அதையே வியாபாரமா மாத்துது. அதுதான் அவருக்கு பிடிக்கல. கிறிஸ்தவத்தை வியாபாரமா மாத்தக்கூடாது. நம்ம வயிற்று பொழப்புக்கு ஊழியம் பண்ணக்கூடாது. அவர் போஷிப்பார், அழைத்தவர் உண்மை உள்ளவர், கடைசி வரையும் நடத்துவார். இங்க ஓசன்னா பாடி சர்ச்சுக்குள்ள வந்தா, சர்ச்சுக்குள்ள என்ன நடக்கு? வியாபார ஸ்தலம். நான் சீடி விற்கிறத ஏன் நிப்பாட்டினு தெரியுமா? எங்க ஊழியத்தில் நீங்க பாருங்க, எங்க சீடிலாம் பார்த்தீங்கன்னா பயங்கர சேல்ஸ் ஆகும். ஏன்னா ஒரு சீடி 100 ரூபா, ஒரு பார்சல்ல 7 சீடி வச்சு 500 ரூபாய். 50,000 பேர் கிரவுண்ட்ல உட்காந்துருப்பான் என் முன்னால. 50,000 பேர்ல நான் 5,000 பேரை மைண்ட்ல வச்சு கொண்டு போவேன். அத்தனையும் வித்துட்டு தான் வருவேன். ஆமா, அவ்வளவு சீடியும் விற்கும். ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தா 1 லட்சம் ரூபாய்க்கு மேல. ஆவியான பேசல சீடி விற்கிறதுக்காக உன்னை அழைச்சேன். நீ ஏற்கனவே எல்லா பொருளையும் பாம்பேல விற்கலையா? நீ விற்காத பொருளே இல்லையா? அதை விட்டுட்டு தானே ஊழியத்துக்கு வந்திருக்க. இங்க வந்து சீடியா வித்துட்டு திரிற நீ. அப்ப என் போக்கஸ் எல்லாம் எங்க போயிட்டு? சீடி விற்கிறதுல போயிட்டு. இன்னைக்கு என்ன சத்தியம் இதுவா? போடு போடு. இன்னைக்கு அதெல்லாம் உங்களுக்கு யூடியூப்ல இலவசமா கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா. பாருங்க, தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்ததை சரியாக கற்றுக்கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். ஓசன்னா ஓசன்னா இப்ப சொல்ல வேண்டிய வார்த்தை கிடையாது. இப்ப சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன வார்த்தை? மரணதா ஏசுனதா சீக்கிரம் வாருமையா. அதான் இப்ப சொல்ல வேண்டிய வார்த்தை. ஆனா ஒருத்தருக்குமே புரிய மாட்டேங்குது. நான் இனி பைத்தியக்கார லிஸ்ட்ல வச்சிருக்காங்க அவ்வளவு பேர். இப்ப இந்த பிரசங்கத்தை கேட்டான்னா இனி பைத்தியக்கார லிஸ்ட்லயே வச்சிருப்பான். ஏட்டா காலங்காலமா பாரம்பரியமா செஞ்சுட்டு வரோம், அது வேண்டாம்னு சொல்லுதே சொல்லுவாங்க பாரு. இப்ப ஒரு கூட்டம் எழும்பும் குறை சொல்றதுக்கு. ஆமா, நாங்க காலங்காலமா ஓசன்னா பாடிட்டு வரோம், இவர் புதுசா வந்து ஓசன்னா பாடக்கூடாது. ஓசன்னா இயேசுவே என் ரட்சி. இப்ப சொல்லலாம், இப்ப நம்ம பாடலாம். எப்படி? நான் என்ன பெரிய பரிசுத்தவனா? முழு ரட்சிப்புக்குள்ள நான் வந்துட்டேனா? முழு ரட்சிப்புக்குள்ள வந்தா மறந்துடாதீங்க, நீங்க வாழ மாட்டீங்க. பிரதர் ஜான் முழுமையா ரட்சிக்கப்பட்டுட்டாருன்னா எனக்கு இங்க இடம் கிடையாது, என்னுடைய வீடு பரலோகம். அப்ப ஏன் இந்த பாட்டை இப்ப பாடுறோம்? இப்ப ஓசன்னா பாட்டு பாடுவோம், நம்ம ஓசன்னா வார்த்தையை சொல்றோம் இல்லைங்களா? ஏன் சொல்றோம் அப்படின்னா, நமக்குள் இன்னும் ரட்சிக்கப்படாத சில காரியம் இருக்கு. அந்த காரியத்தை சொல்லி பாட்டு பாடுறது முக்கியம் இல்ல, முழங்கால் போட்டு இந்த விஷயம் எனக்குள்ள இருக்கு ஏசப்பா, இதை விட்ட முடியலையே, என்னால எல்லா பாவத்தையும் விட்டுட்டேன், இந்த ஒரு பாவத்தை என்னால விட முடியலையே ஏசப்பா, ஓசன்னா. அதுக்கு சொல்லுங்க, காரணம் ரட்சிக்கப்படல அப்படி பரலோகத்துக்கு ஆயத்தமா இல்லைன்னு அர்த்தம். பரலோகத்துக்கு ஆயத்தமா இருக்கிறவனுக்கு அது தேவையே இல்லை, கோபம் தான் வரும் அதை கேட்டா. ஏன்னா நான் இயேசுவின் விலையேறப்பட்ட ரத்தத்தால் என்ன பட்டுட்டேன்? கழுவப்பட்டுட்டேங்க. இப்போ ஒரு பாத்திரத்தை நல்லா கழுவிட்டீங்க நீங்க, திடீர்னு உங்க பிள்ளை அதுல ஒரு அசிங்கத்துக்கு அள்ளி போட்டு மீன் வச்சு அள்ளி நல்லா இப்பதான் கழுவி பலன்னு வச்சிருக்கீங்க. உங்க பிள்ளை ஒரு மீன் எச்ச கொண்டு அந்த பாத்திரத்தை போட்டா உங்களுக்கு கோபம் வருமா வராதா? வருமா வராதா? சொல்லுங்க, வரும்ல. அதே மாதிரி நீங்க கழுவப்பட்ட பாத்திரம், என்னைக்கு தொட்டிக்குள்ள முங்கி ஞானஸ்நானம் எடுத்தீங்களோ, ஆத்துல கடல்ல குளத்துல எங்க முங்கி நீங்க ஞானஸ்நானம் எடுத்தீங்களோ, உங்களை கழுவிட்டாரு. கழுவன பிறகு நீயா போய் நக்கிக்கிட்டு நாய் நாயின்னு நம்ம தின்னுக்கிட்டு திரிஞ்சோம்னா, கக்கிக்கிட்டும் தின்னுக்கிட்டும் நம்ம திரிஞ்சா தப்பு யார் மேல? நம்ம மேலயா கர்த்தர் மேலையா? நம்ம மேலதான். அப்ப நீ சொல்லிக்கிட்டே இருக்கு கடைசி வர ஓசன்னா ஓசன்னா. அவர் வந்து தூக்கிட்டும் போயிருவாரு.
அப்பமும் உட்கார்ந்து ஓசன்னா அவர் ஏன்டா கண்ணா என்னடா அப்படிப்பார். நான் தான் தூக்கிட்டு மேலேயே போயிட்டேனடா. நான் வந்ததும் உனக்கு தெரியாது, நான் போனதும் உனக்கு, நீ கீழே இருந்து சொல்லிட்டே இரு ஓசன்னா ஏசன்னான்னு சொல்லிட்டு இருக்கு. எத்தனை முறை சொன்னாலும் பிடரியை கடினப்படுத்துகிறவர்கள். கர்த்தருடைய வார்த்தையில சில காரியங்களை நம்ம ஆராய்ந்து பார்த்து இது சரிதானா, இது செய்யலாமா, இதை நீங்க தயவு செய்து மூத்த ஊழியர்கள் உங்க சபைகளில் சொல்லுங்க, நல்லா இருப்பீங்க ஐயா. ஓசன்னாவுக்கு தமிழ் அர்த்தம் சொல்லி கொடுங்க. ஓசன்னா தமிழ் கிடையாது, எபிரேய பாஷை. எபிரேய பாஷை இன்னைக்கும் யூதர்கள் முட்டி முட்டி ஓசன்னா. இன்னைக்கு நீங்க எருசலேம் போறீங்களா, எத்தனை ஊழியக்காரங்க எருசலேம் போறீங்க, கொஞ்சம் பாருங்க. அங்க போய் முட்டிச்சு அழுகை சுவர்னு இருக்குல்ல, அங்க என்ன சொல்லி அழுகுறான், ஓசன்னா ஓசன்னா இன்னைக்கும் அழுகுறான். அது கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவர்கள் துதியும் இது ஒப்பாரி. அதாவது ஓசன்னா என்பது கர்த்தாவே என்னை ரட்சியும் என்க அழுகையின் சத்தம். ஆமா, எருசலேமின் அழுகையை பார்த்து தேவன் இறங்குவார். அது பழைய ஏற்பாடு. அழுகையின் சுவர் இன்னும் இருக்கு. அவங்க முட்டி முட்டி அழுவாங்க, இன்னைக்கும் அழுகுறாங்க. அவங்க ஓசன்னா ஓசன்னா போட்டு இன்னைக்கு முட்டுறாங்க அவங்க. ஏன்னா அவங்க ரட்சிக்கப்படலை. நாமெல்லாம் ரட்சிக்கப்பட்டுட்டோம். நான் சொல்ல வர்றது ஐயா, நம்மெல்லாம் ரட்சிக்கப்பட்டுட்டோம். நம்ம இயேசுவின் ரத்தத்தால கழுவிட்டோம். மீறி பாவம் செஞ்சா வாந்தப்பு நீ கணக்கு கொடு. பாவம் செய்யற ஒவ்வொருத்தரும் தனியா கணக்கு கொடு. ஏன் மொத்தமா ஓசன்னா எதுக்கு? பாவம் நீ செய்யற, ரகசியமா செய்யற, ஊழியக்காரன் செய்யற, விசுவாசி செய்யற, எல்லாரும் செய்யற, நீ கணக்கு கொடு, தனியா கொடு. நான் செஞ்சா நான் கொடுப்பேன் கணக்கு. கண்களின் நிச்சை, மாம்சத்தின் நிச்சை, ஜீவனத்தின் பெருமை எழுதி கொடுத்துட்டாரு கையில. பாவம் செஞ்சா நீ கணக்கு கொடு. ஏன் மொத்தமா எல்லாரும் ஓசன்னா ஓசன்னான்னு ரட்சிக்கப்பட்டவனும் ரட்சிக்கப்படாதவனும் எல்லாரும் ஏன் கத்தணும்? ஒண்ணு கத்துங்க, மாறனாதா. அதுதான் இப்ப சொல்லணும். எத்தனை வருஷமா எனக்கு முன்னால உள்ள பரிசுத்தவங்க சொல்லிட்டு போயிட்டு செத்தும் போயிட்டாங்க. எனக்கு முன்னால முன்னோடியாக எவ்வளோ பரிசுத்தவங்க சொல்லிட்டாங்க, ஐயா இது வேண்டாம், நீங்க ஓசன்னா சொல்ல வேண்டாம், மாறனாதா சொல்லுங்கன்னு எவ்வளோ சொல்லிட்டாங்க பரிசுத்தவங்க. அங்க கேட்டு வளர்ந்தவன் தான் நானும். எனக்கு புரிஞ்சிட்டு நான் ஏன் சொல்லக்கூடாதுங்கிறது எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு நான் இப்போ என்னை ரட்சியும் நான் இப்போ சொல்ல தேவை இல்லை. நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை, நீங்க நம்புறீங்களா? முதல்ல இயேசு ரத்தம் சிந்தியாச்சா சிந்தலியா? ஐயா சிந்தி 2000 வருஷம் ஆச்சு ஐயா. இயேசுவின் ரத்தம் சிந்தி 2000 வருஷம் ஆச்சு. இன்னும் ஓசன்னா 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 சொல்லுங்க, நினைவு கூறுங்க. அப்படின்னா உங்களுக்குள்ள ஏதோ தப்பு இருக்கு. நினைவு கூறி தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ, அப்ப அறிக்கை செஞ்சு விட்டுருங்க. ஒவ்வொரு திருவிருந்திலையும் உட்கார்ந்து கர்த்தாவே நான் இந்த பாவத்தை செஞ்சுட்டேன், நான் மன்னிங்க மன்னிங்க மன்னிங்க. சரி பிள்ளைய நான் மன்னிச்சுட்டேன். அடுத்த திருவிருந்துக்கு அதே ஓட்டர் இருக்காடு, கர்த்தாவே நான் பாவம் செஞ்சுட்டேன் மன்னிங்க. அப்ப என்னைக்கு தான் அது மைனஸ் ஆகும்? அந்த பாவம் என்னைக்கு தான் குறையும்? உனக்கு அந்த நம்பிக்கை என்னைக்கு தான் வரும்? இயேசு உன்னை கழுவி விட்டார் அப்படிங்கிற நம்பிக்கை என்னைக்கு தான் வரும்? அது வந்துட்டா அவர் வந்துருவார். அவர் ஏன் வராம இருக்காரு? இன்னும் ஊழியக்காரங்களே ஓசன்னா ஓசனான்னு கத்திக்கிட்டு இருக்கிறனால தான் அவங்க அழுதுகிட்டு இருக்காரு. ஏன்டா ஒன்னியத்தான் விலை மதிப்பில்லாத ரத்தத்தை செஞ்சு நான் ரட்சித்து விட்டேனே, இன்னும் ரட்சியும் நீ என்னத்தடா ரட்சிக்க? நீ எத்தனை இயேசு வரணும்? ஒரு இயேசு போதாதா? நீ எத்தனை இயேசு வரணும் ரட்சிக்க? பிரசங்கமாகவே ஆகிப்போச்சு. நான் ரொம்ப சுருக்கமாக சொல்ல நினைச்சேன், எனக்கு கோபம் வந்துட்டு. ஏன்னா சில காரியங்கள் பழசை ஞாபகப்படுத்திட்டு எனக்கு பெரிய பிரசங்கமாக பேசுவேன். நான் கன்வென்ஷன் கிரவுண்டில் பேசுவேன், பெரிய சபைகளில் பேசியிருக்கிறேன். ஆனால் யாருமே மனம் திரும்பலை. யாரும் என்னை ஒதுக்கி வேணா வச்சாங்க. இவரை கூப்பிடக்கூடாது. இன்னும் இவர் கூப்பிட்டா என்ன சொல்றாரு? சுட்டி காட்டுகிறார், இருதயத்தை குத்தி காட்டுகிறார். நான் இருதயத்தெல்லாம் குத்தி காட்டல, சுட்டி காட்டல, சத்தியத்தை சத்தியமா சொல்றேன். இது என் வேலை. நான் அழைக்கப்பட்டது அதுக்கு தான். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன், அவ்வளவுதான். ஸோ நம்ம என்ன செய்யணும்? வருகைக்கு ஆயத்தப்படுவது மட்டும்தாங்க நம்ம வேலை, வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. பழசெல்லாம் தூக்கி போட்டுருங்க, சுட்டரிச்சு போட்டுருங்க, அது வேண்டாம் நமக்கு. நம்மளாம் புதிய சிருஷ்டி கர்த்தருடைய வருகைக்கு என்ன செய்யும்? ஆயத்தப்படும். எங்கள் அன்பின் பரமபிதாவே, இந்த வாஞ்சை எனக்கு மட்டும் இல்லைப்பா, எல்லாருக்கும் நீங்க விதைங்கப்பா. நான் ஒருத்தன் கத்திட்டு கிடந்து என்ன நடக்க போகுது? யாரும் கேட்க மாட்டாங்க. ஒன்று கேட்க வைங்க, எல்லாரையும் கேட்க வைங்க. இந்த வார்த்தை உண்மை, இந்த வார்த்தை சத்தியம் என்பதை அவங்களுக்கு விளங்க சொல்லுங்க. 1ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைகிட்ட போய் 12ஆம் கிளாஸ் பாடத்தை சொல்றீங்க. சொன்னா அதுக்கு புரிய மாட்டேங்குது. 1ஆம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருக்கு. 12ஆம் கிளாஸ் பாடம் பிள்ளைக்கு எப்படி விளங்கும்? அதை சொல்லுங்க. நானும் கத்தி கதறி 18 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். யாரு
கேட்கறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். கிருபை பாராட்டுங்க. ஒரு 10 பேரையாவது நான் பரலோகத்துக்கு கொண்டு வந்துடணும்பா. இந்த ஒரு நோக்கம் தான். பன்னிக்குட்டியே வேண்டாம் ஏசப்பா, எனக்கு ஒரு 10 ஆட்டுக்குட்டியை தாங்க, நான் பரலோகத்துக்கு கொண்டு வந்துடுறேன். ஆமாம், என் பங்கு மிகுதியாக இருக்கட்டும். என்னையையும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. நானும் திரும்ப திரும்ப என்னை ரட்சியும் சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது. ரட்சித்து விட்டார், நான் பரிசுத்தப்பட்டிருக்கிறேன், இனி பாவம் செய்ய மாட்டேன், அவ்வளோதான். இந்த தைரியத்தை, இந்த விசுவாசத்தை எனக்கும் கொடுங்க, என்னோடு இணைந்திருக்கிற விசுவாச பிள்ளைகளுக்கும் கொடுங்க. நாங்கள் எல்லாரும் வருகையிலே காணப்படும். ஏன்னா வருகை ரொம்ப பக்கத்தில் இருக்கு. வருகையில் குடும்பமாய் காணப்பட கிருபை செய்யுங்க. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.